வணக்கம் மக்களே. நம்ம சாண்ட்ராவுக்கு மெடிக்கல் இஷ்யூ வந்து அவங்கள கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம விக்கல்ஸும் சபரியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்கங்க. நம்ம கம்முவையும் பாருவையும் என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கம்மு பாரு பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது ஹியூமனிட்டிக்கான ஜீரோ லெவல் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜீரோ கூட இல்லை, அதை விட கேவலமான ஒரு விஷயம். அதுக்காக குரல் கொடுத்து நம்ம சபரி வந்து பேசிட்டு இருக்காரு. அதையுமே ரொம்ப அசால்ட்டா நம்ம பாரு பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஷீ நீட் சம் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு மாதிரி மென்டல் ட்ரிகர் பண்ணி யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. அண்ட் இவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதை வந்து பிக் பாஸ் வந்து கண்டிப்பா அதை நோட் பண்ணி வந்து அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியனா இருக்கு. இப்ப சபரி என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அரோரா ஜெயிச்சே தீரணும். யார் என்ன பண்ணாலும் சரி, அவங்க ஜெயிச்சிடவே கூடாது. திவ்யா, சுபிக்ஷா, அரோரா இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க ஜெயிக்கணும். அதுல ஸ்கோர் போர்டு வைஸ் பார்க்கும்போது ஆரோனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுனால எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க நின்றுட்டு இருக்காங்கங்க. நம்ம பாருவும் கம்ரதனும் எதுவுமே ஆகாத மாதிரி ரொம்ப கூலா உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கம்ரதன் கூட உள்ள கொஞ்சம் பீதியில் தான் இருக்காருன்னு வைங்களேன். ஏன்னா அமைதியா ஒரு மாதிரி பம்பிட்டாரு. இவ்வளோ நேரம் அப்படியே எதிர்த்து பேசிட்டு இருந்தவர் டக்குன்னு பம்பி நம்ம திவ்யா பயங்கரமா பேசும்போது திவ்யா கிட்ட எப்பவுமே எகிரிட்டு போடுற ஆளு இப்ப வந்து பம்பி பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம பாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹெஸ்டேஷன் கூட சுத்தமா இல்லை அப்படிங்கறதான் நான் சொல்லுவேன். திவ்யாவும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து சபரி வந்துட்டு திவ்யா கிட்ட நீ கொஞ்சம் காமா இரு, நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும், நீங்க என்ன ஆனாலும் இறங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விக்கல்ஸ் ஒரு பக்கம் நல்லா பீப்ல பேசிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இதுல வேற நம்ம கம்ரு வந்துட்டு வா சிங்கிள்ஸ்க்கு வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. எனக்கு புரியல, இவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்களா இல்ல என்ன? இது யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே ஆகணும். விஜய் சேதுபதி சார் ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதான் நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பா அட்ரஸ் பண்றதோட மட்டும் இல்லை, இவங்க இந்த மாதிரி ஆட்கள் ஃபினாலேக்கு வரவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டா இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வினோத்தும் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி நெக்ஸ்ட் வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா, அதே டைம்ல நம்ம வினோத்தும் வெளியே வந்துட்டாரு. வந்து கூட்டிகிட்டு போய் பண்றது எல்லாமே அவருமே பண்ணி முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஐ திங்க் அவர் வந்து இந்த மாதிரி கம்ருட்டி பார்வதி பேசுறதே ஒரு கேவலமான ஒரு விஷயமா அவர் பாக்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம இத்தனை நாள் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே கம்ருதனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு அடிச்சுக்கிறதே பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, அதுல இன்னொரு பொண்ணு நீ போய் இப்படி எல்லாம் தள்ளி விட்டு இருக்கே, எல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அவருமே பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற அந்த 3 பேருமே லிவிங் ரூம்ல உட்காந்து தரமா இவங்க 2 பேரையும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது பத்தாததுக்கு நம்ம விக்கல்ஸ் வந்து கம்ப்ரோ கிட்ட பேசும்போது நம்ம கம்ப்ரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நீங்க பண்ணீங்கல்ல அந்த காயின் டாஸ்க்ல வந்து நீங்க எல்லாம் பிடிச்சிங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுங்கிற மாதிரி நம்ம கம்முறோம் அந்த ஒரு பாயிண்ட மட்டுமே பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சபரி வந்து ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன எல்லாருமே பிடிச்சு அமுக்கும் போது நீயும் தானே அதுல இருந்த, அப்ப நீ இந்த விஷயத்தெல்லாம் பேசி இருக்கணும், அட்ரஸ் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்பயும் நீ செஞ்சுட்டே இப்பயும் வந்து நீ அதை செய்வியா அப்படிங்கும்போது நம்ம கம்ப்ரோ சொல்றாரு, நேத்து நீங்க எல்லாருமே பண்ணீங்கல்ல அதே மாதிரிதான் இது அப்படின்ட்டு. நீ திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசாத, சரி நேற்று பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதே தப்பு நீ இன்னைக்கு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சபரி வேலிடான பாயிண்ட் வைக்கிறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சபரி என்னதான் தோற்று இருந்தாலும் டிடிஎஃப் அவர் கையில இல்லை அப்படின்னாலுமே எல்லா மக்களோட ஹார்ட்லயும் அவர் ஜெயிஸ்டார் இருந்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஹியூமனிட்டிக்காக அவரோட மார்க் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போய் சாண்ட்ரா தூக்குனது, அவங்கள இங்க இருந்து கூட்டிட்டு போனது எல்லாமே நார்மலா ஒரு மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவர் காட்டிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா பார்வையை கம்ரதையும் பார்த்து எந்த ஒரு சொசைட்டில இருக்க எந்த மக்களுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே கூடாதுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த ஒரு தகுந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை இந்த பிக் பாஸ் தந்தே ஆகணும். வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் அங்க கொடுத்தே ஆகணும். இது கரெக்ட் இல்லைங்கிறது பேசுறதை தாண்டி அவங்களுக்கான அந்த ரெட் கார்டு கண்டிப்பா கொடுத்தாகணும். கமரதனுக்கு இதுக்கு முன்னாடியே பல வாட்டி ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா ஒரு எல்லோ கார்டு கூட கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. இந்த டைம் இவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து அப்படியே ஜோடியா வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அடுத்த ஒரு 2 வாரம் நம்ம வந்து கண்டென்ட்டே இல்லாம கூட நாங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா இவங்க 2 பேர்த்து மூஞ்ச பார்த்துட்டே எங்களால அந்த ஒரு ஷோ பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இது மட்டும் பத்தாததுக்கு நம்ம கம்ரு சிங்கிள்ஸுக்கு வேற கூப்பிட்டுருக்காரு. இதை முடிச்சுட்டு சிங்கிள்ஸுக்கு வேற விக்கல்ஸ் கூட போவாரா என்னன்னு தெரியல. நம்ம விக்கல்ஸ் தெளிவா சொல்லிட்டாரு, நான் வெளியே கூட போக ரெடியா இருக்கேன், நீ வா, ஆனா உன்னை சேர்த்து கூட்டிட்டு போறதுனா மட்டும் நான் ரெடியா இருக்கேங்கிற மாதிரி பேசிட்டாருங்க. எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க.
என்ன விஷயம்னா நீ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுலயே அவ்வளோ தப்பு இருந்துச்சு. ஆனா ஒரு ஹியூமனிட்டி இல்லாம நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேங்கிறத அங்க இருக்க யாருனாலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முக்கியமா திவ்யா காருக்குள்ள இருந்து பாரு வச்சு செய்யறாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனா அதுக்கு வந்து பாரு கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியலைங்க. அவங்கனால மற்றவங்க மென்டல் பீஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகுங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை நான் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்க்கல. இதுக்கப்புறமும் பார்ப்பேனான்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம திவ்யா நம்ம பார்வை என்னெல்லாம் திட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டிடிஎஃப் வின்னர் யாராக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.